ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போனோன்னா மதுரைக்கு தான் போனோம். மதுரைக்கு கிளி புரோட்டா சாப்பிட்றதுக்காகவே போன என்ன, கோவிலுக்கு வந்திருக்கோம். கிளி புரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது, நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் மதுரையில் இருக்க காந்தி மியூசியமாங்க. இங்கே நிறையா இருந்துச்சு, அந்த பழைய காலத்து மன்னர்கள் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணது. அப்புறம் இந்த ஒரு ரூம்குள்ளே வந்து முக்கியமான தலைங்கள்லாம் இருப்பாங்கள்ல, முக்கிய புள்ளிகள், அவங்கள எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதை பற்றி ஒன்றும் புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவும் இல்லை. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத செஷனுன்னு பார்த்துட்டு இந்த பானைக்குள்ளே எட்டி பார்த்தா ஒரே குருவி கூடாக கிடக்குது, குப்பையாட்டு இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிவிட்டு இந்த ரூம் விட்டு வெளியே போகலான்னு போயிட்டே இருக்கேன். ஆனால் மேப் அது இதுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த ரூம் விட்டு ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. இங்கே வந்தால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்களெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏதோ இந்த ஃபோட்டோ பெயிண்டிங்ஸு, அப்புறம் கல் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு ஒன்றும் புரியலை. மண் பானை, அப்புறம் சாமி சிலைலாம் சூப்பராக மரத்துலையே செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நல்லா நீட்டாக பொறுமையாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கத்தி, அருவாள், டிஷ்ஷும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த பொருள் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நீட்டாக பெயிண்டிங்ஸு, இந்த எலும்புக்கூடு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், பார்த்துக்கோங்க. பார்த்து பயந்துடாதீங்க, எல்லாம் உயிரோடலாம் இல்லை, செத்து தான் கிடந்துச்சு. அப்புறம் கல் எல்லாமே வச்சுருக்காங்க. மண்ணில் செஞ்ச ஐட்டம்ஸு, வீணை இதெல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இதெல்லாம் என்னென்னே தெரில. பீகாக்லாம் இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குது, இதுவும் பார்த்துக்கோங்க. எல்லாம் நிறையா இருந்துச்சு. போனால் ஒர்த்து தான், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், வாங்க இதெல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், பயந்துக்காதீங்க. பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்தால் இது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் சொன்னார். நான் கேட்டேன், இதுதான் உன்னோட ஃப்ரெண்டு தான், வா இனியெல்லாம் தான் உங்கள் ஆளுகளாக இருப்பாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போனோம். இது பார்த்திங்களா, ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, ஆனால் ரியலெல்லாம் கிடையாது, பொம்மை தான். எல்லாமே செஞ்சு தான் வச்சுருப்பாங்க போல். இனி எப்படி செஞ்சாங்கன்னு தெரில, ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒர்த்து. நாங்கள் மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக தான் போனோம். போயிட்டு அப்புறம் அப்படியே நான் வந்து கிளி பரோட்டா சாப்பிட்றதுக்காக தான் போனேன். அது வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அது வேறு விஷயம். போயிட்டு அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்களா, காவடியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏதோ சாமி பறந்துட்டுருக்கு, ட்ரம்ஸு இதெல்லாம். இனி வாங்கல, இவளை ஏன்டா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் ஒரு ஜீவன் நின்று பார்த்துட்ருக்கு பாருங்கள். அப்புறம் இன்னொரு ஜீவன் நம்மளை மதிக்கவே மதிக்காது பாருங்கள், என்ன பண்ணுங்க. ஹாய் சித்விக். ஹாய். ஏறி உட்கார்றா. ஹாய். பார்த்தீங்களா, இவ்வளோ டைம் ஹாய் சொல்லி கடைசியில் ஒரு ஹாய் வந்துருச்சு. அவ்வளோதான். டைனோசர் பார்த்தீங்களா, ஐயின்னு பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. டாட்டா பை பாய். கிளி புரோட்டா கிடைக்காத சோகத்தில் பாய்.